லலிதாவோட ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. எது எப்படியோ இப்ப வாச்சு அவர் மனசுல இருக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடவுள் அதை என் காதுல அவர் வாயாலே சொல்லி கேட்க வச்சிட்டாரு. அது போதும். அது வரைக்கும் சந்தோஷம். யாரோ கேட்டு சொல்லி குழம்பி போகாம நேரா ஏன் காதுக்கு வந்துச்சு பாருங்க. அததான் நான் சொல்றேன். மல்லிமா, நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல நீங்க செஞ்சது தப்பாதான் தெரிஞ்சது, ஆனா இப்ப அது நல்லதுக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே. இப்பவும் நான் அததான் புள்ள சொல்றேன். இதுவே கடைசி இல்ல மல்லி. இன்னும் நான் ஏமாத்திட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா பெரியமா? பைத்தியக்காரி மாதிரி அவர் என்ன லவ் பண்றாருன்னு நம்பிட்டே இருக்கணுமா? அது பரவாயில்லையா? சாக்கடைக்கு போக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சாக்கடையாதான் இங்க நான் தேங்கி போய் கிடக்குறேன். என் வாழ்க்கை நாரி போய் தான் கிடக்கு. வெண்பாக்காக நான் இங்கிருந்து போகவும் முடியாம இங்கே நிம்மதியா இருக்கவும் முடியாம மூச்சு முட்டி போய் திணறிட்டு இருக்கேன். மல்லி, நான் சொல்றத கேளு புள்ள. வெண்பாவுக்காக தான் மாப்பிளையும் வாழ்றாரு, அவருக்காக தான் நீயும் இங்க இருக்கிற. போதும் பெரியம்மா, இத வச்சு தேவையில்லாம முடிச்சு போடாதீங்க. அவர் மனசுல நான் இல்ல, ஆனா நான் இங்கதான் இருக்கணும்ங்கிறது அவரோட எண்ணம். அது அவரோட பொண்ணுக்காக. என்னோட முடிவும் அதுவாவே இருக்கட்டும். நான் வெண்பாக்காக தான் இங்க வந்தேன். என்ன நடுவுல கொஞ்ச நாள் மனசு காதலுக்குன்னு அலப்பாஞ்சிருச்சு. கடவுளை கண்ணு முன்னாடி வந்து அப்படியெல்லாம் சந்தோஷம் உன் வாழ்க்கையில கிடையாதுன்னு சொல்றப்போ அத நான் எழுத முயற்சி பண்ணது தப்புதான். பெரியமா, நான் உங்களுக்கு தான் சொல்றேன். நான் இப்போ தெளிவா இருக்கேன். நான் இங்கதான் இருக்க போறேன், ஆனா அவருக்காக இல்ல. இதுக்கு மேலயும் அவர் மனசுல நீ இருக்க, உன் மனசுல அவர் இருக்காருன்னு சொல்லி என் மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன். மல்லி மேல என் மனசுல கொஞ்சம் கூட அன்பு இல்ல, பாசம் இல்ல, ஒரு மண்ணும் இல்லன்னு அவர் சொன்னத என் காதால நான் கேட்டுட்டேன். போதும். இவ்வளவு நாள் போலி சந்தோஷத்தை அனுபவிச்சது போதும். ஹலிமா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. நான் பாவம்மா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. இல்லடா, இல்ல, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எதையும் நினைச்சுக்காத. நான் போக மாட்டேன். நான் உன் கூட தாண்டா இருப்பேன். என்ன ஆட்டம் போட்டாலுங்க, வரதும் போறதும், நக்கலா லுக்கு விடுறதும், நம்மள கண்டும் காணாம போறதும்னு இப்போ எப்படி வாயை திறக்க முடியாம பண்ணிட்டேன் பாத்தியா? எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ராஜிமா. மாமா அவளுக்காக பார்த்து பார்த்து செய்யறதெல்லாம் பார்த்து எனக்கு மனசை விட்டு போச்சு. மல்லி மாமாவை வலையில விழ வச்சுட்டா, மாமா விழுந்துட்டாரு. இனி நம்ம மாமாவை பத்தி கனவு காண்றதுல எல்லாம் எந்த யூஸும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா எங்க புடிச்சிங்களோ அந்த பேப்பர் காரனை, அவனை கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க. சும்மா அப்படியே அதிரது இல்ல. என்ன பாராட்டுறதெல்லாம் சரிதான், ஆனா நாடி ஜோசியர் இப்படி சொன்னாரு ராஜுமா, அப்படி சொன்னாரு ராஜுமான்னு என்கிட்ட வந்து சொன்னது யாரு? நீதானே? ஆமா, பின்ன என்ன நினைச்சீங்க? நான் ஒரு பக்கம் விளையாட்டு பொண்ணு மாதிரி தான் இருப்பேன், ஆனா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க சொல்லவே வேண்டாம், நான் மல்லிய கவனமா வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். மல்லிய வாட்ச் பண்ணதெல்லாம் சரி, அந்த நாடி ஜோசியரும் இந்த பேப்பர் காரனும் ஒரே ஆளுன்னு கண்டுபிடிச்சியாக்கும். அவன் போல ஜோசியரா இருப்பான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி அவன் மேல டவுட் வந்துச்சு? எனக்கு ஒன்னும் முதல்ல டவுட் வரல. அப்பேற்பட்ட ஜோசியன் எவன்டா அவன்னு போய் பாப்போன்னு கோவிலுக்கு போய் விசாரிக்கும் போதுதான் ஒவ்வொரு பூதமா வெளியில வந்துச்சு. கோழி அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கி கொண்டு வந்துட்டேன். ராஜிமா, நீங்க வேற லெவல். கரெக்டான டைம்ல கூட்டிட்டு வந்து மொத்த கும்பலையும் அசிங்கப்படுத்திட்டீங்க. அப்படியே போற போக்குல அந்த அரவிந்தையும் போட்டு கொடுத்துட்டீங்க. அப்படியே மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போச்சு. ஆனா அவ மேல உனக்கு என்ன அவ்வளவு காண்டு? அவன் என்ன ரொம்ப ஓவரா நக்கல் பண்ணான். அவனுக்கு இது நல்லா வேணும்.
இனிமே இந்த பக்கமே வரமாட்டான்ல. அவன் கொடுத்த தைரியத்துல தானே இந்த மல்லி கொஞ்சம் ஓவரா ஆடிட்டு இருந்தா. இனிமே அப்படியே வாழ சுருட்டுக்கிட்டு இருப்பா. ம். என்னமோ விஜய்க்கு பொண்டாட்டியா ரொம்ப உரிமை கொண்டாடிக்கிட்டு தானே சுத்துனா. இப்ப எப்படி சுத்துவான்னு பாப்போம். ஆமா ராஜிமா. ஆனா மாமா இப்போ ஒரு புதுசா குண்டை தூக்கி போடுறாரே. என்னது? அந்த நிஷாவும் அவங்க அப்பாவும் அப்பீல் பண்ணிருக்கிறது சொல்றியா? அந்த ஆள் வர ஒரு கிறுக்கன். இந்த வெண்பாவை கூட்டிட்டு போய் அவன் என்ன பண்ண போறான்? யாரு? கதிரேசன் கிறுக்கனா உனக்கு? பின்ன இந்த வெண்பாவை கூட்டிட்டு போய் ஏன் தேவையில்லாம தலைவலியை உண்டாக்கிக்கணும்? நிஷாவுக்கு எவ்வளவு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை வந்துட்டு இருக்கு தெரியுமா? ஏ ரஞ்சி, வெண்பாக்காகவா இந்த கேஸ் அவங்க நடத்துறாங்கன்னு நினைக்கிற? பின்ன கதிரேசனுக்கு வெண்பாலாம் ஒரு விஷயமே கிடையாது. விஜயோட சொத்து தான் அவனோட டார்கெட்டே. ராஜமா இல்ல, அந்த ஆளு வெண்பான்னு கொஞ்சிக்கிட்டே வருவாரு. என்ன நல்லாம வாங்கி கொடுப்பாரு. பின்ன அப்படிலாம் கொடுத்து சீன் போட்டாதானே குழந்தை மேல அக்கறை இருக்கிறதா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓ, அப்ப இதெல்லாமே நடிப்பா? ராஜமா, அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே நடிச்சிட்டு தான் இருக்காங்களா? நான் கூட வெண்பா மேல இருக்கிற பாசத்துல தான் அவளை கேக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாசத்தை வச்சு ஒரு வாய் சோறு சாப்பிட முடியுமா? பணம் தான் சோறு வாங்கி தரும், பாசம்லாம் இல்ல. வேற லெவல். சும்மா இருக்கிற மாதிரி இருந்துட்டு எவ்வளோ விஷயத்தை கேதர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப கிரேட். நான் தான் உங்களை சில சமயம் சந்தேகப்பட்டுட்டேன், அதுக்காக சாரி. இன்னைக்கு ஒரே பேப்பர் பால்ல அந்த மல்லி, அன்னபூர்ணி, அரவிந்தன்னு எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா கிளீன் போல்ட் ஆக்கிட்டீங்க. கிளீன் போல்ட் பண்ணி என்ன புண்ணியம்? இப்போதைக்கு இந்த விஜய் மல்லியை விரட்ட மாட்டான்னு புரிஞ்சு போச்சு. இனிமே அவனை நம்பிலாம் பிரயோஜனம் இல்ல. மல்லியே தானா வீட்டை விட்டு ஓடுற மாதிரி ஏதாவது செய்யணும். வெளியில போக சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அதை சொல்ற நிலைமையில நான் இல்ல. அதை நான் சொல்ல மாட்டேக்கா. அவ இங்கதான் இருக்கணும். அவ இங்க இருக்கணும்னு சொல்றதுக்கு இதுக்கு மேல வேற என்ன காரணம்க்கா வேணும்? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு மேடம்? என்னாச்சா? பால் பொங்கிட்டு இருக்க, நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஐயோ, இவ என்ன நினைப்புல இருக்கானே தெரியல. ஒவ்வொரு நேரமும் உன் கவனம் ஒண்ணு இங்க இருக்கிறதே கிடையாது. தினமும் இதான் நடந்துட்டு இருக்குல்ல? இவளுக்கு யாரு போன் பண்றா? அண்ணி சொல்லுங்க அண்ணி, நல்லா இருக்கீங்களா? அண்ணி என்னண்ணி ஆச்சு? ஏன் அழறீங்க? மல்லி, உங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு மல்லி. என்னண்ணி சொல்றீங்க? அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கா? எப்போ அண்ணி? நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷன் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே நெஞ்சு பொடிச்சுக்கிட்டு சாஞ்சிட்டாரு மல்லி. ஐயோ கடவுளே! அண்ணி, அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? அண்ணனுக்கு இப்ப பரவாயில்லையா? என்ன சொல்றாங்க? இப்போ ஐசியூல தான் இருக்காரு மல்லி. டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மல்லி. என்ன நீ இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? மல்லி, இப்ப நீ எங்க இருக்கமா? எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. கூட இருந்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும் மல்லி. நீ கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் வா மல்லி. வீட்ல தான் இருக்கேன், நான் வரேன் நீ. உடனே வரேன் நீ. எங்க வரணும்? எஸ்சி ஹாஸ்பிடல் மல்லி. எஸ்சி ஹாஸ்பிடலா? உடனே வரேன் நீ.
தேங்க்யூ மேம். மேடம், பாபுங்கிற பேஷண்ட் எங்க இருக்கா? எமர்ஜென்சி வார்டு அங்க இருக்கு, அங்க போய் பாருங்க. அண்ணி, மல்லி, இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.